மலை மலை திரு அண்ணாமலையிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு மழை பெய்கிறது. கோடை மலை பருவநிலையிலே கோடை மலை, கொட்டும் மலை, கோடை மலை கொட்டும் மலை என்று பெய்த மழை இப்பொழுது இல்லை. அந்த நிலையே மாறிவிட்டது. உண்மையான பக்தி இல்லாததினால், இந்த மனிதன் உள்ளத்தில் உண்மையான பக்தி இல்லாததினால், பாவச் செயல்கள் பெருகிவிட்டதினால் அந்த பருவத்திற்கு ஏற்ற மலைகள் இல்லை என்று குறைந்துவிட்டது. அதுபோல் அண்ணாமலையில் மழை வரும் 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 என்று எதிர்பார்த்தும் வரவில்லை. இடையில் லேதாக பெய்தது, இன்று பெய்கிறது. அற்புதமாக பெய்து கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை மரம் செடி கொடி மிருகங்களுக்கு யார் கொடுப்பா இறை? தண்ணீர் தண்ணீர். உண்மையான ஆன்மீகம் மலர வேண்டும். இல்லை என்றால், இந்த தண்ணீர் இல்லை என்றால் உயிர் வாழ முடியுமா? தண்ணீர் தண்ணீர் என்று கண்ணீர் விடும் காலம் வரும். விண்ணை நோக்கி, எங்கே கடவுளை நோக்கி. எப்படி இருக்கு? பக்கத்திலே கடை, பெட்டிக்கடை, டீக்கடை. இங்கே ஒரு சாது டீ சாப்பிட வந்திருக்கிறார். ஆனால் இங்கே ஒதுங்குவதற்கு இடமில்லை. இந்த மழை வந்துவிட்டால் ஒதுங்குவதற்கு கூட இடமில்லை. இந்த சாது சன்னியாசிகள் கடைவாசிகள் பாவம். இந்த நேரண்ணாமலையில் ஒரு அம்மா ஒரு பெட்டி கடை வச்சுருக்கு. இன்னும் 2 சாமியார் கூட ஒதுங்க முடியலை. அதில் நானும் ஒருவனாக ஒதுங்கி இருக்கிறேன் இந்த இடத்திலே. அதுபோல் இங்கே சாது சன்னியாசி முதற்கொண்டு இந்த மழை காலத்தில் வாழ்வதற்கு சரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு எப்படி இருக்கு? நல்ல புத்தி இல்லை மனிதன் உள்ளத்தில், நல்ல புத்தி இல்லை, மனசாட்சி இல்லை. இவரோ திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பக்தர்கள் உண்மையான பக்தியோடு இறைவனை வணங்க வேண்டும். கடை, பெட்டிக்கடை. எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும் இந்த பூமியிலே. God bless you. God bless you.